மாளிகைப்படுறதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு தான் ஒரு மலையாள படம் எனக்கு வாய்ப்பு வரும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 3 படம் வரும். எவ்ரி 3 months எவ்ரி 4 months ஒரு மலையாள படம் இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன பக்கத்தில் உட்கார வச்சு என்ன பண்ணுறீங்க, எப்படி வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, எத்தனை பசங்க எல்லாம் கேட்டது அன்றைக்கி தான் மறக்கவே முடியாது. ஏன்னா இது ஒவ்வொரு முறை யாராவது என்ன கேட்கும்போதெல்லாம் எனக்கு விஜய் சார் ஞாபகம் தான் வரும். அன்னைக்கு நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, இப்படிதானே இருக்கும். நம்ம வந்து 100 பேர் பார்க்கறோம், 1,00,000 பேர் பார்க்கறாரு. சர்வதேசம் அப்படின்னு ஒரு படத்துல திருநங்கையா ஒரு லீட் ரோல்ல நடிச்சிருக்கேன். அது அன்பார்ச்சுனேட்லி பாதியில நின்று போச்சு. அந்த படத்துல வந்து கடைசி ஒரு ஷெடியூல் வந்து என்ன கூப்பிட்டாங்க. ஒரு 2 நாள் டேட்டு கேட்டாங்க. போனா அந்த 2 நாளுமே வந்து என் சீன் மட்டுமே எடுத்தாங்க. அந்த ஃபிளாக் ஹாய்ஸ்டிங், நேஷனல் ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி சல்யூட் அடிக்கிற அந்த காட்சியை சொன்னேன். சார் இந்த ஒரு சீனை போதும் சார், மேற்கொண்டு நீங்க சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நான் கமிட் ஆனேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி எனக்கு பாராட்டாதவங்களே கிடையாது. உங்க படங்கள் பத்தி பேசும்போது கண்டிப்பா அந்த மாளிகைபுரம் என்ற படத்தை பத்தி பேசினாங்கன்னா அதுல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணிருந்தீங்க. சோ அந்த வாய்ப்பு எப்படி அந்த படத்துல நடிக்கிறதுக்கு கிடைச்சது, அந்த ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன். முதல் படமே மலையாளத்துல வந்து மோகன்லால் சார், சுரேஷ் கோபி சார் 2 பேருமே ஹீரோக்களா நடிச்ச ஒரு படத்துல நான் வந்து மெயின் வில்லனா பண்ணியிருந்தேன். அது 2012 பண்ண நினைக்கிறேன். ஜனகன் படம் பேர். அதுக்கப்புறம் ஒரு மம்முடி சார், மோகன்லால் சார், லால் சார், இப்படி ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கேன். விக்ரம் ரிலீஸ் ஆகி 10th டே எனக்கு போன் வந்தது. அவரு தான் வந்து மம்முடி சாருக்கு மேனேஜர், ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தான். ஆண்டோ ஜோசப் அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி, விக்ரம் பார்த்தது நல்லா பண்ணியிருந்தது, அடுத்த ஒரு படம் பண்ணது, நீங்க தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எல்லாம் மேனேஜர் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. சரி நிறைய படம் கூப்பிடுறாங்க, சரி இதுல இதுவும் சொல்லிட்டு தான் போனேன். ஆனா அந்த டே 1ல இருந்து வந்து அந்த வைப் நல்லா இருந்துச்சு. அந்த ஐயப்ப சாமி அந்த ஏரியால தான் வந்து பூஜையே பண்ணாங்க. அந்த வைபே வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. இது ஏதோ நடக்கும் பொழுது அப்படின்னு இந்த டே 1ல இருந்து அது ஏதோ ஒரு தோணுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் போக வெறும் ஒரு 3 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட ஒரு சின்ன படம் 100 கோடி கிராஸ் பண்ண ஜஸ்ட் 7th ஃபிலிம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட ஹீரோ உன்னி முகுந்தன் வந்து இன்னைக்கு நமோ அப்படிங்கிற டைட்டில் பிரதமர் மோடியா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு 500-600 crores ப்ராஜெக்ட்ல இப்போ அவர் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மாளிகைபுரம், அதுக்கப்புறம் மார்க்கோ அப்படி போயிடுச்சு அவரோட இது. அதுல வில்லனா பண்ண எனக்கும் வந்து அந்த படத்துக்கு அப்புறம் மலையாளத்திலுமே வந்து திலீப் சார் படம், நிறைய படங்கள். அதாவது மாளிகைபுரத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு தான் ஒரு மலையாள படம் எனக்கு வாய்ப்பு வரும். இப்போ ஒரு வருஷத்துக்கு 3 படம் வரும். எவ்ரி 3 months எவ்ரி 4 months ஒரு மலையாள படம் எனக்கு வருது. இப்போ ரீசெண்டா மார்ச் 19 ஆடு 3 அப்படின்னு ஒரு படம், ஜெயசூர்யா அண்ட் விநாயகம் சார். இவங்க 2 பேரும் ஹீரோவா நடிச்ச படத்துல நான் ஒரு வில்லன் கேரக்டர். படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து அந்த நடிக்கும் போதே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. கேரக்டரைசேஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாள் நான் இதை சொல்லணும். முதல்ல ஒரு 7 நாள் வந்து எனக்கு டெய்லி வருவாங்க, கூப்பிடுவாங்க, கேரளா உட்காந்து வைப்பேன், ஷார்ட்னு கூப்பிடுவாங்க. நம்மளும் ஓகே நீங்க தான் டைலாக் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். போனா வாங்க நடங்க பாருங்க, அப்படியே அந்த கண்ணாடியை பாருங்க, இங்க பாருங்க, இப்படி மாதிரிங்க பஸ்ல ஏறது, இதே தான் போயிட்டு எனக்கும் என்னடா இது இருக்கும். நம்மளும் இப்பதான் விக்ரம்ன்ற படத்துல நடிச்சுட்டு கொஞ்சம் ரீச் இருக்கும். நமக்கு மலையாளத்தில் ஆல்ரெடி ஒரு 7 படம் மோகன்லால் சார் படத்துல வில்லனா பண்ணிருக்கோம், ஒரு டைலாக் இதுவரைக்கும் வரலையே அப்படின்னு உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரே கடுப்பு. எனக்கு டைலாக் எல்லாம் வெறும் மறைச்சு பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த படமா பார்த்தா தான் தெரியுது, அந்த அதுதான் வந்து மக்கள் மனசுல வந்து அப்படி பதிஞ்சிருக்கு. குழந்தைய அவன் கடத்துவானா கடத்த மாட்டானா, மொத்தம் 20 நாள் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் 7 days எனக்கு அப்படிதான் இருக்கு. மெயினா ஃபோக்கஸ் பண்ணது அவங்க எல்லாமே அந்த குழந்தைக்கு, அந்த ஹீரோக்கு இப்படியே பண்றதுனால எனக்கு சும்மா அப்பப்ப வரோம் பாக்கிறதோட சரி அப்படிதான் போயிட்டு. ஸோ எப்பவுமே ஒரு டைரக்டர் நினைச்சாருன்னா ஒரு நடிகனை வந்து பெரிய ஸ்டார் ஆக்க முடியும்ன்றதுக்கு என்னோட லைஃப்ல நடந்ததுல இதுவும் ஒரு உதாரணம். சும்மா பார்வையிலே என்ன வந்து மிரட்ட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டைலாக் எல்லாம் நிறைய சீன்ஸ் பண்ணிருக்கேன் வச்சுங்களேன். பட் ஸ்டில் அந்த சீன்ஸ் தான் வந்து ஆடியன்ஸை வந்து கடத்த மாட்டானா, என்ன நடக்கும் அந்த ஒரு அந்த கியூரியாசிட்டியை வந்து படத்துல நிக்க வச்சுட்டாங்க. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சலார், விக்ரம், இந்த மாதிரி காந்தாரா, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய படங்கள்ல வந்து உங்களை நாங்க பார்த்துட்டே இருக்கோம். உங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அடுத்தது நீங்க என்ன படம் பண்ண போறீங்க, அடுத்து என்ன ஜானர்ல பண்ண போறீங்க, அடுத்து என்ன கெட்டப்ல பண்ண போறீங்க அப்படின்னு ரொம்பவே கியூரியஸா இருக்காங்க. சோ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னவா இருக்கு சார்? அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ கன்னடத்துல பொக்காஷா அப்படிங்கிற படத்துல 2 லீட் கேரக்டர்ல நானும் ஒரு லீடா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்ன வச்சுதான் அந்த கதையை நகரும். அந்த மாதிரி ஒரு
கேரக்டர் பண்றேன். பத்ம வீகம் அப்படின்னு இன்னொரு கன்னட படத்துலயும் பூஜை போட்டாச்சு, நடிக்க போறேன். தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே நியூ டைரக்டர், நியூ ஹீரோ, நான் மெயின் வில்லனா பண்ணி அது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மலையாளத்துல ஒரு படம் வந்து லீட் கேரக்டர், ஹீரோயின் ஒரு 2 சப்ஜெக்ட், பட் நான் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமா ஒரு லீட் கேரக்டர் பண்றேன். தமிழ்லயும் வந்து கங்கணம் அப்படின்ற படத்துல மெயின் வில்லனா பண்ணி நம்ம சித்தப்பு சரவணன் சார் வந்து ஒரு லீட் பண்ணியிருக்காரு. ஒரு புது ஹீரோ, புது ஹீரோயின், நான் வந்து மெயின் வில்லனா பண்ணி அதுவும் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. புல்ஸ் ஹெட் அப்படின்னு ஒரு படம், ஓகே. இங்கிலீஷ் டைட்டில் தான் வச்சிருக்காங்க. ஹாலிவுட் படமா சார்? இல்ல தமிழ் படம் தான் அது. அதுல வந்து 2 ஹீரோல நானும் ஒரு ஹீரோவா பண்ணியிருக்கேன். அது இல்லாம இப்போ சமுத்திரகனி சார் படத்துல அவர் டைரக்ஷன்ல அவரே ஹீரோவா பண்ணியிருக்காரு, ஸ்கூல் பஸ் அப்படின்னு படம். அதுல ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அப்பாவா ஒரு ஓகே. ஒரு நல்ல ரோல் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு 28 வருஷமா சினிமா வந்த நாள்ல இருந்து அவர் எனக்கு பழக்கம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கூப்பிட்டு நான் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சூப்பரான ஒரு குறைஞ்ச காட்சிகள் வந்தாலும் அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வெக்கை அப்படின்ற படம், ஒரு பொலிட்டிஷியனா, லோக்கல் பொலிட்டிஷியனா, ஒரு லோக்கலான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தமிழ்ல வந்து நிறைய படங்கள் என்ன வந்து வில்லன் கூட, ஹீரோ கூட, போலீஸ் சின்ன சின்ன கேரக்டர் பார்த்துருப்பாங்க. அதர் லாங்குவேஜ் அஃப்கோர்ஸ் எனக்கு மெயின் வில்லன், மெயின் கேரக்டர் நிறைய படம் பார்த்துருப்பாங்க. பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து இப்போதான் இனிமேல் தான் தெரிய போகுது. இத்தனை வருஷம் நம்ம பண்ணதெல்லாம் ஹீரோ கூட, வில்லன் கூட சும்மா நிக்கிற மாதிரியே இருக்கும். மேக்ஸிமம் படத்துல அப்படிதான் இருப்பேன். இப்போ இந்த சொன்ன படங்கள்லாம் வந்து வெளியாகி ரிலீஸ் ஆகிட்டு ஆகும்போது நிச்சயமா இவன் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸும் பண்ணுவான், இவனும் வில்லனா பண்ணுவான், நல்ல கேரக்டர்ஸ் பண்ணுவான் அப்படின்னு தோன்ற மாதிரி. இன்னொரு படம் வந்து தர்ஷன் அப்படின்னு ஒரு ஹீரோ, அவருக்கு அப்பாவா ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, பிக் பாஸ் தர்ஷன். அவர் ஹீரோ பண்ற படத்துல நான் அவருக்கு அப்பாவா ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணிருக்கேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த தாடி வச்ச பிறகுதான் இவன் அப்பாவை யூஸ் பண்ணலாம், அப்புறம் லோக்கல் தாதாவை யூஸ் பண்ணலாம், ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டுன்னு ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி அப்படியே ஒரு படத்துல பண்ணியிருக்கேன். அந்த படம் டைட்டில் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு மைம் காப்பி எல்லாம் பண்ணியிருக்கோம். நான் ஒரு வில்லனா பண்ணிருக்கேன். ஃபாரின்ல இருந்து வர ஒரு பெரிய டான் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ நடிச்சு இப்போ 1 by 1 ரிலீஸ் ஆகும். ஓகே சார், இப்போ இது வரைக்கும் வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கீங்க, நிறைய வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கீங்க. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெல்ட்டா ஒன்று இருக்கும்ல, இந்த கேரக்டர் வந்து நான் நடிச்சதை மறக்கவே மாட்டேன், இது ரொம்ப எனக்கு பிடிச்சமான கேரக்டர், எனக்கு ரொம்ப இது மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கேரக்டர்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய இதுல. இலங்கை தமிழனா ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன இந்த போல் இந்த பிளட்ல வந்து இலங்கை தமிழன் அடிக்கல, ஸ்ரீலங்கா நடிச்சிருக்கேன். ராமேஸ்வரம் அப்படிங்கிற படத்துல வந்து அதுக்கு முன்னாடி குப்பியில பண்ணேன், இலங்கை தமிழ் தான் பண்ணேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து ராமேஸ்வரம் அப்படிங்கிற படத்துல ஜீவா சார் ஹீரோ, ஒரு ஜீவா சாரோட ஃப்ரெண்டா ஒரு இலங்கை தமிழ் நடிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து நாங்களாம் ஒரு டாஸ்க்காக தான் வந்திருப்போம், அகதியா வந்திருப்போம் இங்க. பட் அவர் வந்து ஹீரோயினை லவ் பண்ண போயிடுவாரு, அது எனக்கு பிடிக்காது. அப்ப நான் வந்து இவரை கண்டிக்க மாட்டேன், அந்த ஹீரோயினை போய் கண்டிக்கலான்னு அவர் வீட்டுக்கு போவேன். போனா அவங்க அப்பா, அவன் வேலைக்காரர் இருப்பான், வேலைக்காரன்னா இல்ல ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு, ஹீரோயினோட அப்பாவை பார்க்கணுன்னு. அவர் இல்ல அதெல்லாம் பார்க்க முடியாது, எப்போ போனுவாரு. அப்போ அதுக்குள்ளே வந்துடுவார், என்ன பாருங்க, இல்ல உங்களை தான் பார்க்கணும். கூட வந்து அவங்க மாப்பிள்ள இருப்பாரு, பொண்ணை கட்டிக்க போறாரு, யாருன்னா போஸ் வெங்கட் சார் இருப்பாரு, இந்த அப்பா கேரக்டர் வந்து லால் சார். 2 பேர் வருவாங்க. இவரு மாப்பிள்ள தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லு அப்படின்னு. மாப்பிள்ளையா, இவதான் அவங்க பொண்ணை கட்டிக்க போறாரா? ஆமா. அப்ப சீக்கிரம் கட்டி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போடுவேன். சத்தம் போடுறத பார்த்துட்டு போஸ் வெங்கட் சார் என்ன எட்டி உதைப்பாரு. நான் போய் கீழே விழுவேன். விழுந்தவனும் இந்த கால் வந்து கட்டை போய் தனியா விழுடும். அந்த கட்டை போய் தனியா விழுந்தோட தான் தெரியும், படத்துல இருக்கிற மத்த கேரக்டர்ஸுக்கும் தெரியும் எனக்கு கால் இல்லைன்னு, ஆடியன்ஸுக்கும் அப்பதான் தெரியும் கால். உடனே அவரு ரொம்ப பரிதாபப்பட்டு கால் எடுக்க வருவார் லால் சார். நான் கையை நீட்டு, பாவப்பட வேணாம், எங்கட ஜனங்கள்ல கை கால் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா ஒருத்தருக்கும் தன்னம்பிக்கையோ தன்மானமோ போயிடல அப்படி சொல்லிட்டு அந்த டைலாக்கு தியேட்டர்ல, நான் வாழ்க்கையிலேயே என்னோட டைலாக்கு தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்கின முதல் படம் அதுதான். அதுதான் சார், இப்ப கேட்கும் போதே எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அது எனக்கு அவ்வளவு எனக்கு புல்லரிக்கும் அந்த டைலாக் சொல்லும் போது எனக்கு அப்படியே இதாகும். ஏன்னா அப்படி வந்து இலங்கை தமிழர்களை அப்படி தூக்கி நிப்பாட்ட ஒரு டைலாக் அந்த கேரக்டர். அது என்னால இன்னும் எத்தனை படம் வந்தாலும் அதுதான் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அது நடிச்சதுல இருந்து நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேல வந்து இது வந்து ரிலீஸ் ஆன படம், இனிமேல் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு படம் வந்து சர்வதேசம் அப்படின்னு ஒரு படத்துல திருநங்கையா ஒரு லீட் ரோல்ல நடிச்சிருக்கேன். ஓகே. அது அன்பார்ச்சுனேட்லி பாதியில நின்று போச்சு. அந்த படத்துல வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர டச்சிங்கான ஒரு கேரக்டர். அது ஒருவேளை அது எடுத்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது, பட் நின்று போச்சு. 70% முடிஞ்சு படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. அது எப்படியும் மறுபடியும் எடுக்கணுன்ற ஒரு முயற்சியில இருக்கும். ஒருவேளை அந்த படம் வந்துன்னா இப்ப அந்த படத்தை சொல்ற மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தை போய் சொல்லுவேன். இது வந்து இன்னும் நடிச்சு முடிக்கல, ரிலீஸ் ஆகல. அதனால அதை பத்தி. ஓகே சார், இப்ப வந்து இத்தனை வருஷம் உங்களோட சினிமா ஜர்னில வந்து நீங்க நிறைய ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருக்கீங்க, நிறைய ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கீங்க.
சோ இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ரொம்ப க்ளோஸான ஆக்டர்ஸ்னா யாரு? இப்போ அவங்களுக்குமே வந்து நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்சனா இருப்பீங்கல்ல. எதனா ஒரு விஷயம்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றது. சோ இந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? ஆக்சுவலா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் சொன்னோம்னா, அது பெரிய பெரிய ஹீரோக்கள் பத்தி சொல்றீங்களான்னு தெரியல எனக்கு. எனக்கு நான் எப்பவுமே எந்த ஷூட்டிங் பெரிய போனாலும் ஹீரோவா இருக்கட்டும், அதான். நீங்க நடிச்ச எல்லா நான் எப்போ எந்த ஷூட்டிங் போனாலும் என்னோட சீனியர் நடிகர்களோட நடிக்கும்போது டெய்லி காலைல போய் விஷ் பண்ணிட்டு அவங்களோட ஹாய் சொல்லிட்டு நம்ம நடிக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் ஈவினிங் போகும்போது பை சார் சொல்லிட்டு போகிறதோட சரி. எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் ஏன்னா நம்ம போய் அவங்கள போய் தொல்லை பண்ணி அவங்களோட மிங்கில் ஆகிற அளவுக்கு நம்ம தகுதி இல்லை. அதனால எனக்கு என் கூட நான் சொன்னேன் இல்லையா, அட்மாஸ்பியரா நடிக்கும்போது என் கூட நடிச்சு நிறைய பேர் இருக்காங்க. ரஞ்சன் அப்படின்னு இப்போ தீனாலாம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் மணிமாறன் இவங்கெல்லாம் வந்து என்னோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எது இருந்தாலும் மணிமாறன், ரஞ்சன் இவங்க வந்து என்கிட்ட பேசுவாங்க. ரெகுலரா நாங்க பேசுறது வந்து மணிமாறன் இப்பவும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு படம் டைரக்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. காலங்கள் போனாலும் நட்போட இன்னமும் சினிமால இருக்கும், பிளஸ் நட்போட இருக்கும்ன்றது இந்த 2 பேர் தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். ரஞ்சன் அண்ட் மணிமாறன். ஓகே சார், ஒரு செக்மெண்ட் போயிடலாம். இதுல வந்து நீங்க நடிச்ச சில மூவிஸோட நேம்ஸ்லாம் இருக்கு. மூவி வந்து நீங்க சூஸ் பண்ணி எடுக்க போறீங்க. அதுல இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல போறீங்க. ஒண்ணு மட்டுமா? ஆமா சார். ஒண்ணு மட்டும் இல்ல, கொஞ்சம். புலி. இல்ல, விஜய் சாரோட நான் 7 படம் பண்ணியிருக்கேன். அது 7வது படம் புலி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசுனது இல்லை. அதான் ஒரு வாட்டி கல்யாணத்தை பத்திரிக்கை கொடுப்போம் பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும் தான் பேசினேன். அவரா என்னை கூப்பிட்டு பேசுனதே கிடையாது. அதுக்கப்புறம் புலி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தாங்க. விஜய் சாரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட் எடுத்துட்டு எல்லாரும் வந்து பார்த்தாங்க. நானும் வந்து மானிட்டர் பார்த்தேன். பார்த்துட்டு எல்லாரும் எல்லாரும் அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அவரும் நான் மட்டும் தான் இருக்கும். அன்னைக்கு வேற ஆர்டிஸ்டும் கிடையாது. ஆக்சுவலா விஜய் சார் தான் அடிக்கிறாரு, கூட இருக்கு நான் ஒரு ஆர்டிஸ்ட். அப்போ நானும் அப்படி பார்த்து வாங்கண்ணா உட்காருண்ணா. இல்லை சார் பரவாயில்ல சார். இல்லை சேர் போடுப்பா. சேர் போட்டு உட்காந்து அன்னைக்கு தான் முறையாக அவரே என்னை கூப்பிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஹீரோ கூடயும் சரி நான் சரிசமா உட்காந்து பேசுனதே கிடையாது. நானும் அதை எதிர்பார்க்கறதில்ல, யாரும் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுனது இல்லை. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹீரோ, அதுவும் தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னை போட்டு பக்கத்தில் உட்கார வச்சு என்ன பண்ணுறீங்க, எப்படி வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க, எத்தனை பசங்க எல்லாம் கேட்டது அன்னைக்கு தான் மறக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து நம்மளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுறாங்க போது அது ஒரு சந்தோஷமா இருந்தது. அது என்னால் மறக்கவே முடியாது. ஓகே சார். சலார்ல வந்து ஒரு 22 நாள் மேல ஒர்க் பண்ணிருப்பேன் மேடம். பிரசாந்த் நீல் சார் வந்து நான் அதில் வந்து ஸ்ரேயா மேடமோடைய ரைட் ஹேண்ட் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அவங்களோட காம்பினேஷன்ல எனக்கு பெருசாக டைலாக் இருக்கா, சும்மா கூட வர்றது போகிறது இப்படி தான் இருக்கும். ஒரு 18 நாள் கிட்ட அப்படி தான் போச்சு. டைலாக்கே கிடையாது. அந்த இப்போ ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா அந்த சீனில் வந்து 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் வந்து சீனை பற்றி விளக்கி சொல்லுவார். நானும் அப்போ நிற்பேன், நானும் கேட்பேன். நீங்கள் ஒரு டைலாக்னா உங்களுக்கு என்ன டைலாக் பேசணும், அது நீங்கள் இப்படி போனால் எல்லாம் சொல்லுவார். நான் கேட்பேன் சார் எனக்கு ஓகே நீங்கள் அப்படியே வந்து நில்லுங்க போதும் அப்படின்னாரு. சரி ஓகே. அவங்க சரியா பண்ணலன்னா மறுபடியும் ஒன்று கேட்பாரு அந்த ஆர்டிஸ்ட்டை, வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லிட்டு போவார். மறுபடியும் சரியா வரலையா, இல்லை அப்படி வரணும் சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு 4-5 டேக் போவோம் ஒவ்வொரு ஷாட்டும். என் கேரக்டர் சும்மா நின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் கடைசி ஒரு நம்ம இந்த படத்தை இதுதான் போலுக்கு நம்ம கேரக்டர் எதுவும் பெருசாக இல்லை போலுக்கு தான் நினச்சிருந்தேன். கடைசி ஒரு ஷெடியூல் வந்து என்ன கூப்பிட்டாங்க, ஒரு 2 நாள் டேட்டு கேட்டாங்க. போனா அந்த 2 நாளுமே வந்து என் சீன் மட்டுமே எடுத்தாங்க. நான் முக்கியமா இருக்கிற மாதிரியே எல்லா சீனும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீன் எடுத்தாங்க, டேக் போச்சு, ஓகே நெக்ஸ்ட். அப்புறம் அடுத்த ரெடி பண்ணாங்க, எல்லாரையும் ரெடி பண்ணாங்க, டைலாக்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் நான் பேசி பார்த்துட்டு டேக்குன்னாங்க, எடுத்தாங்க, டேக் ஓகே. அடுத்து நான் அப்புறம் டைரக்டர்கிட்ட போனேன், சார் ஏதாவது பெட்டர்மெண்ட் வேணும்னா சொல்லுங்கள் சார், நான் பண்ணுவேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சார். நீங்கள் சரியாக தான் போட்டீங்க, அதனால தான் நான் வந்து இல்லை சார் மற்ற சீன்லாம் பண்ணும்போது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணு வேலை வாங்கிறீங்க, எனக்கு மட்டும் ஒன்றுமே சொல்லியே சார். இல்லை எனக்கு தேவையானது கிடைச்சிச்சு உங்ககிட்ட இருந்து, நான் அதனால தான் உங்கள்கிட்ட நான் திரும்ப கேட்கல. நான் வேணும்னா நான் விட மாட்டேன், எனக்கு தேவைன்னா கண்டிப்பாக நான் கேட்பேன், என்ன கேட்க எதிர்பார்க்கணும் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க, அதனால தான் கேட்கல. எனக்கு அப்படியே ஒரு சிலுத்து போச்சு. எனக்கு அவ்வளோ பேர் டைரக்டர் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பாராட்டு மாதிரி கிடைச்சிது அப்படின்னு. நீங்கள் ஒன் டேக்கில் முடிச்சிட்டீங்க, சரியாக தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதே எனக்கு வந்து அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். தேங்க்யூ சார். திமுரு பிடிச்சவன், அதாவது இந்த பேரை படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷமா பெருமை உண்மையிலே எத்தனை பேருக்கு இது கிடைக்கும்னு தெரியல இந்த ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் கணேஷ் சாருக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லி ஆகணும். நான் அந்த படத்துல வாய்ப்பு கேட்டு போனேன், கணேஷ் சார் தான் போய் பார்த்தேன். இது ஒரு கவுன்சிலர் கேரக்டர் ஒன்று இருக்கு பண்ணுங்க அப்படின்னு அந்த கேரக்டர் வச்சு சொன்னாரு. சரிங்க சார், நல்லா இருக்கு சார், பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது த்ரோட் வரா மாதிரி இருந்தா சொல்லுங்க சார், இது 2 நாள் தான் இருக்கு, த்ரோட் வந்துன்னா ஒரு நிறைய நாள் ஒர்க் வரும்,
பண்றேன் சார், ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார், இல்லாட்டி இதே பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என் கார்கிட்ட வந்து சாவி ஓப்பன் பண்றேன். அசண்டாயிட்டு ஃபோன் பண்ணிட்டாரு. சார் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு உடனே மேலே போறேன், சந்தோஷமா மேலே போறேன். போயிட்டு சார் ஒரு கேரக்டர் வருது, ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர் த்ரூ அவுட் ஃபிலிம் வரும், பண்றீங்களான்னு. பண்றேன் சார், ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன் கேளுங்க. அந்த பிளாக் ஹாய்ஸ்டிங், நேஷனல் பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி சல்யூட் அடிக்கிற அந்த காட்சியை சொன்னார். சார் இந்த ஒரு சீனை போதும் சார், மேற்கொண்டு நீங்க சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல நான் கமிட் ஆனேன். அந்த படம் ரிலீஸ் ஆகி என்னை பாராட்டாதவங்களே கிடையாது. முக்கியமா அந்த சீனை, அந்த பிளாக் ஹாஸ்ட், அந்த நேஷனல் பிளாக் சுதந்திர தினம் அன்னைக்கு நான் அதை கொடி ஏற்றிட்டு சல்யூட் அடிப்பேன். அந்த சீனை பார்த்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணி, என் நண்பரோட நம்பர் எப்படியோ கண்டுபிடிச்சு என்னை ஃபோன் பண்ணி, சார் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல அந்த சீனை பார்த்துட்டு காமிச்சு தான் அந்த சல்யூட் எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரோம். எனக்கு அப்படியே சிலுத்து போச்சு. சார் என்ன சார் விளையாடுறீங்க? இல்லை சார், அந்த அந்த சல்யூட் தான் சார் கம்பீரமான சல்யூட் சார், ஷேக் ஆச்சு பார்த்தீங்களா. அது எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் வந்து ஸ்கவுட்ல இருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கவுட்ல இருக்கும்போது பெஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஸ்கவுட் அவார்டு வாங்கினேன். அது வந்து ராஷ்டிரபதி பவன்ல டெல்லியில இருக்கிற ஜனாதிபதி மாளிகையில் 10 நாள் ட்ரைனிங் கொடுத்து தமிழ்நாடு சார்பா நான் ஒரு ஆள் மட்டும் போய், அப்போ மேதகு ஜனாதிபதி R.V. வெங்கட்ராமன் அவர்களோட கரங்களால நான் வாங்கினேன். அப்ப அந்த 10 நாள் ட்ரைனிங் தான் வந்து அங்க போயிட்டு நான் அப்படி அடிச்சுட்டு தான் வாங்குவேன். மார்ச் பாஸ் அப்படி சல்யூட் அடிச்சுட்டு அப்படி இறக்கிட்டு அப்புறம் தான் அந்த அவார்டு வாங்குவேன். ஸோ அது அங்க வாங்கினது, அந்த ப்ராக்டிஸ் வந்து எனக்கு இங்க யூஸ் ஆச்சு. ஸோ அது இப்பவும் சரி, ஒவ்வொரு சுதந்திர தினமாகட்டும், ரிபப்ளிக் டே ஆகட்டும், எனக்கும் நிறைய பேர் அனுப்புறாங்க, நானும் அதை தான் எல்லாருக்கும் அனுப்புறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி ரிபப்ளிக் டே போட்டு இதுதான் அனுப்புறாங்க. ஸோ அது மாதிரி மறக்க முடியாத படம், இவருக்கு பிடிச்சவன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு, இது யாருக்குமே கிடைக்காது இந்த வாய்ப்பு. அந்த ஹீரோவை பண்ணிருக்கலாம் விஜய் ஆண்டனி சார், ஆனா அவர் பெருந்தன்மையா வந்து மற்ற ஹீரோங்களா இருந்தா கண்டிப்பா அது விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயிசமான சீன் வந்து முக்கியமான சீன். நெக்ஸ்ட் ஃபிலிம் திருப்பாச்சி. ஆக்சுவலா நான் முதல்ல வாயத்தை வந்து டைலாக் பேசுறது வந்து கேப்டனோட படம் வல்லரசு. அந்த படத்தோட இயக்குனர் வந்து மகராஜன் சார், நமக்கு ஒரு பிரதர் மாதிரி. அவர்கிட்ட வந்து நம்ம பேரஸ் சார் வந்து அப்போ அசோசியேட்டா ஒர்க் பண்ணாரு, டைலாக்லாம் இது பண்ணாரு. அதோடைய நட்புனால இந்த திருப்பாச்சி படத்துல எனக்கு சின்ன கேரக்டர் இருந்தாலும் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்திருந்தாரு. அதுல பட்டாசு பாலு பசுபி சார் இன்ட்ரோடியூஸ் ஆகிற சீன்ல வந்து நான் வந்து ஒரு ரவுடியா நடிச்சிருப்பேன். அந்த சீனை வந்து அவ்வளவு அற்புதமா வந்து படமாக்கியிருப்பாரு பேரஸ் சார். அந்த சீன் வந்து அந்த டைம்ல அப்படி ரீச் ஆயிடுச்சு, பட்டி தொட்டியும் போய் சேர்ந்த ஒரு சீன் அது. இதுல எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அந்த டைம்ல வந்து நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற டைம்ல அவரும் ஒரு தூணா இருந்து என்னை வந்து கைப்பிடிச்சு தூக்கி விட்டாரு நம்ம பேரஸ் சார். ஸோ அதை மறக்க முடியாது. அந்த 6 மாசம் வந்து எப்பப்பெல்லாம் அந்த கேஸை பத்தின நியூஸ் வந்து பேப்பர்ல வருதோ, கமல் சாரும் நெப்போலியன் சார் மட்டும் இருக்க மாதிரி ஸ்டில் போடுவாங்க, அது பின்னாடி நான் நினைப்பேன். அந்த நேரத்துல எனக்கு அவ்வளவு பப்ளிசிட்டி ஆச்சு, ஃப்ரீ பப்ளிசிட்டி நமக்கு.